நடந்தது என்ன? உலகத்திலேயே மிகவும் மோசமான குற்றம் அப்படின்னு எதை அளவிட்டு சொல்ல முடியும் அப்படின்னா, மக்கள் மறக்க நினைக்கிற ஆனால் மறக்க முடியாத, நினைக்க கூடாது நினைக்கிற ஆனா நினைத்தாலே பதறுகிற, ஞாபகத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆனா ஞாபகத்தை விட்டு அகலாத மோசமான சம்பவங்கள் நிச்சயமாய் மிகப்பெரிய குற்றமாகத்தான் இருக்க முடியும். அப்படி இந்த ஒரு ஆண்டில் நடந்த மிகப்பெரிய மோசமான சம்பவம் அப்படின்னா ஆஸ்திரியாவில் நடந்த ஒரு சம்பவம். ஜோசப் ஃப்ரிட்சல், வயது 73. ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த இவர் ஒரு என்ஜினியர். இவர் தனது சொந்த மகளை கடந்த 24 வருடங்களாக தன் வீட்டின் நிலவரையில் அடைத்து வைத்து தொடர்ந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதன் மூலம் அவர் மகளுக்கு 7 குழந்தைகள். தனது இத்தகைய செயல்பாடுகளை வெளி உலகிற்கு தெரியாதவாறு தந்திரமாக நடத்தி வந்துள்ளார். சூரிய ஒளி புகாத கதவுகள் அற்ற அந்த நிலவரையில் அந்த பெண்ணும் குழந்தைகளும் 24 வருடம் வாழ்ந்துள்ளனர். இந்த சம்பவம் ஆஸ்திரிய நாட்டின் மனசாட்சியை தொட்டு உலுக்கியது. சமீபத்தில் ஜோசப் ஃப்ரிட்சலுக்கு ஆஸ்திரிய நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நெருங்கிய உறவுகளுக்குள் நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான உறவுகளை இன்செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்க நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சாதிக்க முயற்சி பண்ணாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துகிட்டே தான் இருக்கு. சமீபத்துல தமிழ்நாட்டில் கூட பெற்ற தந்தையே தன்னுடைய மகளிடம் தவறாக நடக்க முயற்சி பண்ணதை பார்த்த அவருடைய பையனை அவரை கொன்னுட்டான் அப்படின்னு ஒரு செய்தியை கூட படித்தோம். இன்னும் சொல்ல போனா டெல்லியில இந்த இன்செஸ்டால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பே கூட இருக்கு. இந்த இன்செஸ்டினுடைய உச்சம் என்பது சமீபத்தில் மும்பையில் நடந்த ஒரு மோசமான சம்பவம். கடந்த வாரம் இந்தியாவை பரபரப்புக்குள்ளாக்கியது இந்த கைது சம்பவம். கைது செய்யப்பட்டுள்ள கிஷோர் சௌஹான் சொந்தமாக தொழில் நடத்தி வருகிறார். தன் 2 மகள்களுடன் கடந்த 9 வருடங்களாக பாலியல் வல்லுறவு வைத்து வந்ததாகவும் அதற்கு அவர் மனைவியும் மௌன சாட்சியாக இருந்து வந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அவ்விருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான மாந்திரிகரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரின் ஆலோசனையின் பெயரிலேயே தன் வியாபார விருத்திக்காக இத்தகைய செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. கிஷோர் சௌஹானின் 2 பெண்களும் கொடுத்திருக்கும் வாக்குமூலம் இதோ. मेरे पापा ने मुझे बोला कि वो तांत्रिक के कहने पे कि तू मेरे साथ मीन्स ऐसे रिलेशन करेगी तो फ्यूचर सबका ब्राइट होगा। कुछ दिनों के लिए मैं मानी नहीं, कम से कम मैंने 1-1.5 महीने तक टाला, बहुत टाला। फिर उन्होंने मुझे इमोशनल ब्लैकमेल किया, सब सही नहीं है, तेरी मॉम भी जॉब पे जाने लग गई और तेरी सिस्टर भी अभी पढ़ रही है तो उसका फ्यूचर देख। ये सब देखकर इतना मुझे इमोशनल कर दिया कि मेरे पास कोई दूसरा रास्ता नहीं था। इस हिसाब से मुझे सब करना पड़ा। 10th का एग्ज़ाम अब मैं कैसे दूंगी, वो कुछ समझ में नहीं आ रहा है क्योंकि इतना सब कुछ हो गया है। मॉम डैड, आई थिंक इसमें मेरी मॉम इन्वॉल्व नहीं है, लेकिन वो तांत्रिक और मेरे डैड इन्वॉल्व है। மும்பை சம்பவத்துல பெற்ற மகளையே ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் செய்வானா அப்படிங்கிற கோபம் ஒரு பக்கம். அதை விட பெரிய கோபம் ஒரு ஜோசியர் பேச்சை கேட்டுக்கிட்டு பெத்த பிள்ளைகிட்ட ஒரு படுபாதக செயலை ஒருத்தன் செய்வானா அப்படிங்கிறது. நம்ம பார்த்த உலகம் ஒன்று, பார்க்காத உலகங்கள் பல இருக்கின்றன. அதுல ஒண்ணுதான் கருப்பு மாந்திரீக உலகம். வியாபார விருத்தி, வாழ்க்கையில் வெற்றி, இப்படின்னு பல காரணங்களுக்காக ஈவு இரக்கமில்லாத பசி நிறைந்த ஒரு கொடூரமான மெனு கார்டை அது வச்சிருக்கு. அந்த மெனு கார்டு என்ன, அது எவ்வளவு மோசமானது? நாளை பேசுவோம். நன்றி, வணக்கம்.